குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறையா வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமாக இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமாக என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் மறையிறாரு. யார் கூட போய் மறையிறாரு அப்படின்னா புதன் கூட போய் மறையிறாரு. ஸோ ஆட்சியாக இருந்து மறைந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் அப்படின்னு ஆதிக்கம் கொண்ட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சில பேர்த்துக்கு பணம் தேவைப்படும். இந்த மாதத்துல நம்ம ஒரு இடம் வாங்கலாமா, நம்ம ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு பிளான் இந்த மாதத்துல வேண்டாம். ஏன்னா ஆடி மாதம் பொதுவாகவே யாரும் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பிளானிங்கே இந்த மாதம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததான் இந்த வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு இந்த இடத்துல மாறலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா வருமானத்துக்குரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைகிறார். அப்போ உங்களுடைய 7 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சமுதாயம் சார்ந்த தொழில் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா பேசிக்காவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவர்கள் 6ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது தேவையில்லாத பதற்றம், தேவையில்லாம கொஞ்சம் சண்டை வருது, இதெல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்த்திருக்கணும். ஏன்னா தேடி வரும் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி
உங்களுக்கு வந்து 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்து 12ஆம் இடத்துல போய் வக்ரமாயிருக்காரு. இதுவே கொஞ்சம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சில பல டிஃப்ரெண்டான ஒரு பலன்களை உங்களுக்கு தரும். நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதெல்லாம் வந்து இந்த மாசத்துல நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜூலை மாத பலன்களை சொல்லியிருப்பேன். இப்போ ஆடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது இல்லையா? அப்ப இந்த ஆடி மாசம் ஃபுல்லாமே வந்து மேஷராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. புதிய முடிவுகள், இடம் சார்ந்த விஷயங்கள், நான் இடத்தோட பத்திரத்தை வச்சு நான் லோன் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அங்க பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பொதுவா மணி ரொட்டேஷன் பண்றது, யாருக்காவது நீங்க மணி கொடுக்குறீங்க, கையெழுத்து போடுறீங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது டாக்குமெண்ட். அப்ப செவ்வாய் புதன் இணைவு அப்படிங்கும்போது நீங்க யாருக்காக ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க, டாக்குமெண்ட்ல சைன் போடுறீங்க அப்படின்னா பிரச்சனை வழி காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்பவுமே நான் சொல்றேன், பொதுவா நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நமக்கு ஃபேவரா நினைக்கிறோம், எல்லாமே நல்லதுதான் நினைப்போம் இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்துக்குமே, அது நல்லவங்க கெட்டவங்க யாரும் நல்லா கிடையாது. யார் எந்த செயல்கள் எடுத்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம ஏன் இதை தொட்டோம், ஏன் இதை பண்ணோம், நம்ம யோசிச்சு பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேர் நமக்கு கைட் பண்ணாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வராம இருக்கிறதுக்கு எந்த ஒரு முடிவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க கூட பிறந்தவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவாங்க. சொத்து விவகாரம், இந்த டாக்குமெண்ட் சைன் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த இடத்த வித்து எனக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு சண்டை அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ முக்கியமா வந்து மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரன் நீசமாகிறாரு, லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல போய் புதனோட மறைகிறாரு. ஸோ நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு புத்தி, ஏன்னா புத்திக்காரகனும் என்ன சொல்றது அங்காரகனும் அப்படியே சேர்றாங்க. அப்ப வந்து தேவையில்லாம நான் நினைக்கிறது தான் கரெக்ட், நாம இப்ப பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடென்ட்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தலை, அவரே வந்து 8க்குரியவராகவும் இருக்காரு. ஆனா 8க்குரியவர் 3ஆம் இடத்துல மறையிறது ஒரு சில விதத்துல நல்லதாக இருந்தாலும் லக்னாதிபதி மறையிறது தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ உங்களோட சுய ஜாதகத்துல வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி பலன்கள் இப்போ மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது அதோட மைனஸஸ் மட்டுமே காமிக்குமே தவிர இப்ப நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள். ஆனா ஒரு சில பேருக்கு நான் சொல்ற இடங்கள் எல்லாம் இருக்கும்போது இதெல்லாமே நடக்கும். அப்போ நீங்க வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, அதற்கான என்ன வழிமுறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணீங்க அப்படின்னா சூப்பர். அதனால வந்து எதுவா இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள், அதற்கான வழிமுறைகள், அதற்கான தீர்வுகள், அதற்கான யோசனைகள் சரியாக செய்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம்.